தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவை மீறி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாகசத்தில் ஈடுபட்ட சிறுவன் மற்றும் பயிற்சியாளர் மீது தீப்பற்றி எரிந்து விபத்து ஏற்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 51 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய பிறந்த நாளை யாரும் விமர்சையாக கொண்டாடக்கூடாது என அறிக்கை மூலம் தொண்டர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவை மீறி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் ACR சரவணன் விஜய் பிறந்த நாளை கோவிலில் சிறப்பு அர்ச்சனை செய்தோம். பின்னர் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக சென்றும் வழியெங்கும் பேனர் வைத்தும் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் என வெகு விமரிசையாக கொண்டாடினர். கட்சி துவங்கி சில மாதங்களே ஆன நிலையில் கட்சியின் தலைவர் உத்தரவை மீறி சென்னை புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் விஜய் பிறந்தநாள் விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடியது அக்கட்சியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரத்த தான முகாம், சிறுவனின் சாகசம் நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. திருமண மண்டபத்தில் சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த கஜபதி பிரியா தம்பதியின் மகன் கிருஷ்வா 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கராத்தே மாஸ்டர் ராஜன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவில் சிறுவன் சாகசம் செய்து காட்டினார். சிலம்பம், ஸ்கேட்டின், வால் சுற்றுதல், தீப்பற்ற வைக்காமல் 5 ஓடுகளை வைத்து உடைத்தார். பின்னர் 3 ஓடுகளை வைத்து ஓட்டின் மீதும் சிறுவன் கையிலும் பெட்ரோல் ஊற்றி தீப்பற்ற வைத்து கையால் அடித்து உடைத்தார். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென சிறுவன் கையில் தீப்பிடித்து எரிந்தது. இதில் சிறுவன் மற்றும் மாஸ்டர் ராஜனுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. இருவரும் அதே பகுதியில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். பின்னர் தீக்காயமடைந்த சிறுவனின் தாயார் பிரியா பேசுகையில், என் மகனுக்கு சிறிய காயம் ஏற்பட்டது, நன்றாக இருப்பதாகவும் இதுபோன்ற சில சாகசங்கள் செய்துள்ளார், எதிர்பாராத விதமாக நடைபெற்றது. எனக்கு விஜயை ரொம்ப பிடிக்கும், எனக்காக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். அவனுக்கும் விஜயை பிடிக்கும். பாதுகாப்பு உபகரணங்கள் வைத்திருந்தோம், இதுபோல் நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்தார். சாகசம் செய்த சிறுவன் பேசுகையில், 15 உலக சாதனை செய்துள்ளேன். இந்த முறை ஸ்பார்க் ஆக்கியதால் தீப்பற்றியது. இது சகஜம்தான், வலி குறைவாக உள்ளது. ஓடு மற்றும் கைகளில் பெட்ரோல் ஊற்றுவது வழக்கமான ஒன்றுதான். இறுதியில் ஏழை எளிய மக்களுக்கு பீரோ, தையல் மிஷின், புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் ACR சரவணன் வழங்கினார்.